வர சொன்னாருன்னு தெரியலையா? ஒரே குழப்படியா இருக்க. இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு இங்க வந்து என்ன பேசுறதுக்காக இன்னும் வர சொன்னாரு? நான் வேற வீட்ல யார்ட்டையும் சொல்லாம வந்துட்டேன். மறுபடியும் தப்பு பண்றேனோ? அன்னைக்கு அப்படிதான் ரிசப்ஷனுக்கு போனதுக்கே மலர் என்கிட்ட ரொம்ப கோவிச்சுக்கிட்டா. என்கிட்ட பேச கூட மாட்டேன்னு சொன்னா. இப்போ இந்த மாதிரி நான் தனியா வேற இவரை மீட் பண்ண வந்தேன்னு தெரிஞ்சோம்னா அவ்வளோதான், என்ன சுத்தமா வெறுத்துருவா. ஆனா அவர் அழுற மாதிரி பேசுறது என்னால தாங்க முடியல. அதனாலதான் வந்தேன். ஒருவேளை ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ, அதனாலதான் அவர் என்கிட்ட அழுதுருக்காருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட பேசினா எல்லாமே சரியாயிடும். இந்த பொண்ணு ரொம்ப பெரிய பொண்ணா இருக்கா. சறுக்கு மரத்துல போய் விளையாண்டு இருக்கா. பூமாரி, இங்கதாங்க நிக்க. என்னாச்சு? அவர் மூஞ்சில ஒரு சேட்னஸ் தெரியுற மாதிரி தெரியுது. ஏதாவது கண்டிப்பா பிரச்சனையா இருக்குமோ? கடவுளே, எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. பூமாரி கிட்ட எப்படியாச்சும் இந்த விஷயத்த சொல்லிடணும். எப்படி பூமாரி இருக்க? என்னங்க புதுசா கேக்குறீங்க? சரி, எதுக்கு என்னங்க வர சொன்னீங்க அதை மட்டும் சொல்லிடுங்க. நான் தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்பணும். அன்னைக்கு உங்களோட ரிசப்ஷனுக்கு வந்ததுக்கு எங்க வீட்டுல பயங்கரமா கோவிச்சுக்கிட்டாங்க என் மேல. எல்லாம் என்னாலதான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம 2 பேருக்கும் தான் இப்ப டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? இல்ல பூமாரி, நான் உன்னை டிவோர்ஸே பண்ணிருக்க கூடாது. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா பூமாரி, என்னோட தப்ப நான் ரொம்பவே உணர்ந்துட்டேன். நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணிருக்கவே கூடாது. நான் தான்ங்கிற ஆணவத்துல நான் ரொம்ப அலைஞ்சிட்டேன். இப்பதான் நான் அதெல்லாம் உணர்றேன். என்னங்க பேசுறீங்க? இன்னும் 2 நாள்ல உங்களுக்கு கல்யாணம் இருக்கு. நீங்க என்னன்னு பார்த்தோம்னா இங்க வந்து நின்னு ஏன்ட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல பூமாரி, நீ படிக்கல அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காண்டி நான் உன்னை வேணான்ட்டு ஒதுக்குனேன். ஆனா நீ இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்க. அதனால என்னங்க, நம்மளோட லைஃப் இப்படிதான் ஆகணும்ட்டு இருந்திருக்கு. இதை திருப்பியும் ஒட்ட வைக்கலாம் முடியாது. உங்களுக்கு சக்தின்னு ஒரு அழகான மனைவி இருக்கா. இன்னும் 2 நாள் தான். அவளோட உங்க வாழ்க்கையை நல்லபடியா நீங்க ஆரம்பிங்க. இல்ல பூமாரி, அவ நல்லவளே கிடையாது. அவளை எனக்கு சுத்தமா பிடிக்கல. எங்க நீங்க என்ன சொல்றீங்க? விளையாடுறீங்களா? இல்ல பூமாரி, நான் உண்மைதான் சொல்றேன் உன்கிட்ட. எனக்கும் அவளுக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகும்னு எனக்கு தோணல. அதுவும் இல்லாம அவளோட குணத்துல இருந்து எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்ன மாதிரியே அவ இல்ல பூமாரி. ஏங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு தான் அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். சக்தி ரொம்ப நல்ல பொண்ணு. அவ என்கிட்ட பேசினதுல இருந்தே நான் அவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்ல பூமாரி, சத்தியமா உன்னை தவிர வேற யாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ப்ளீஸ் பூமாரி, நீ மனசு வச்ச என் கூட இப்பவே வந்துடலாம். ப்ளீஸ் வா பூமாரி, வா. இல்ல இல்ல ப்ளீஸ் பூமாரி, வா. பூமாரி வா. இல்லங்க, ப்ளீஸ்ங்க. இல்ல ப்ளீஸ் பூமாரி, வா, என் கூட வா. இல்ல நான் வரல. ப்ளீஸ் விட்டுருங்க. நான் வரலங்கல்ல, விட்டுருங்க ப்ளீஸ். என்னாச்சு இவளுக்கு? வரலன்கா. ஏட்டி பூமாரி, நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, ப்ளீஸ்ங்க விட்டுருங்க. சரியா போச்சு, முத்திடுச்சு போலையே. ஏட்டி இவள, ஏட்டி ஒன்னதான். நான் எங்க இருக்கேன்? லண்டன் பிரிட்ஜில். மலர், நீ எங்கடி இங்க வந்த? நான் எங்க போனாலும் பின்னாடியே வருவியோ நீ? இங்க பாரு மலர், இனிமே இந்த வேலையெல்லாம் பார்க்காத. உண்மையிலே கிறுக்கு பிடிச்சிட்டா இல்லை என்னன்னு தெரியலையே. அநேகமாக மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கலான்னு நினைக்கிறேன். வீட்டில் தான் உட்காந்துருக்கா. இவ பின்னாடி நான் வந்தனா? நான் என்னடி உனக்கு வாட்ச்மேனா அவன் பின்னாடி வர்றதுக்கு? வீட்லயே உட்காந்துக்கிட்டு என்ன பகல் கனவா? கனவா? அட ஆமா, கனவு மாதிரி தான் தெரியுது. இப்படி இல்லாம கனவு வருது. ஐயோடா. பூமாரி என்ன கனவு கொஞ்சம் சொல்ல. தயவு செஞ்சு போறியா? ஏட்டி ப்ளீஸ் டி, இந்த மாதிரி கனவெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லு பூமாரி, என்ன கனவு? கனவும் இல்ல ஒண்ணும் இல்ல. தயவு செஞ்சு ஆளை விடு. ஏய், ஏதோ நீ கனவு கண்டிருக்க. ப்ளீஸ் பூமாரி, என்கிட்ட சொல்லு பூமாரி ப்ளீஸ். ஏன் எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு? இன்னும் 2 நாள்ல அவருக்கு கல்யாணம் வேற இருக்கு. என்ன வந்து வாவான்னு கூப்பிடுறாரு? இப்படி ஒரு கனவு. என்ன 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு ஒன்ன வான்னு கூப்பிட்டாரா? யாருடி? வேற யாரு? அவர்தான் கார்த்திக். ஏண்டி என்ன கனவு கண்ட? மலர், எனக்கு ஏன் இப்படி எல்லாம் கனவு வருதுன்னு சத்தியமா தெரியல மலர். அவர் சக்தி வேண்டாம், சக்தி ரொம்ப பொல்லாதவ அப்படி இப்படின்னுட்டு என் கனவுல வந்து சொல்றாரு. சும்மா சிரிக்காத சரியா? ஏன் பூமாரி, கனவுல தானே வந்து சொன்னாரு. என்னமோ நேர்ல வந்து சொன்ன மாதிரி இப்படி உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் அது எனக்கு கனவுன்ட்டு எடுத்துக்கிடவே முடியல. இப்படி ஒரு கனவு இதுவரை எனக்கு வந்ததே கிடையாது மலர். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவரே வந்து நீதான் எனக்கு கரெக்டான ஜோடி அப்படி இப்படின்ட்டு பேசுற மாதிரி இருக்கு. ஏன் பூமாரி, அப்ப அப்படி பேசணும்னா அவரோட கிளம்பி போயிடுவியா? அது எப்படி இனிமே நடக்கும்?
ஏன் நடக்காது? நீ தான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீல, அவர் என்ன சொன்னாரு? நீ படிக்கணும் அப்படிங்கிறது தானே அவரோட ஃபர்ஸ்ட் இதாக இருந்துச்சு. இப்போதான் நீ படிச்சுட்டு இருக்க, அப்போ உன்னை அவர் ஏற்றுக்கிட்டா நீ போய் தானே ஆகணும். என்ன விளையாடுறியா? அவருக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் இன்னும் கல்யாணம் ஆக 2 நாள் தான் இருக்கு. சும்மா விளையாண்டுட்டு இருக்காத. சரி, இப்போ கல்யாணம் நின்றுடுச்சு, அப்போ என்ன பண்ணுவ? கொஞ்சம் வாயை கழுவுறியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பாவம், அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது? என்ன அவர் கல்யாணம் பண்ணி வேணான்னு சொல்லல, எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு. அதே கஷ்டத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்கணுமா? ஏன் பூமாரி இப்படி இருக்க? அவர் மனசு மாதிரி உன்னை கூப்பிட்டா நீ போயிட வேண்டியதானே? அவளுக்கும் அவருக்கும் தான் இன்னும் கல்யாணம் கூட ஆகலையில. ஏன் மலர், நான் கனவு தானே கண்டேன், என்னமோ நேர்ல நடந்த மாதிரி சொல்ற. அட ஆமாம்ல, ஒன்று சொல்லிட்டு நானே அப்படி பேசுகிறேன் பாத்தியா? எல்லாம் ஒரு நட்பாசை தான். அதெல்லாம் கனவுல தான் நடக்கும் சரியா? நேர்ல அவர் மாறுறதுக்கு கொஞ்சம் கூட சான்ஸே கிடையாது. ஒரு மாசத்துலயே அவரை பத்தி எல்லா டீடைல்ஸும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி மாறுற மனுஷன்லாம் அவர் கிடையாது. அப்படியே மாறினாலும் அவர் என்ன படுத்தின கஷ்டம் தான் என் கண்ணு முன்னாடி வருது. அவரை திருப்பியும் ஏத்துக்கிறதுக்கு என் மனசுல கொஞ்சம் கூட இடம் இல்லை. இப்ப எனக்கு எல்லாமே படிப்பு, அது மட்டும்தான். பூமாரி, ஒன்று சொல்கிறேன்னு கோவப்படாத. படிப்பு முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. உன் வாழ்க்கையும் முக்கியம்ல. இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் நீ இப்படி இருக்க போற? அவருக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்கட்டும், நான் வேணான்னு சொல்லலை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீயும் ஒரு கல்யாணம் கண்டிப்பாக பண்ணிக்கணும். இல்ல மலர், எனக்குன்ட்டு கல்யாணம் இனிமே நடக்கவே செய்யாது. அது என் கனவுல கூட நடக்காது. இனி என்னோட வாழ்க்கையில படிப்பு மட்டும்தான். படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். உன்னையும் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதான், அம்மாவை நல்லா பார்த்துக்கிடணும். இது மட்டும் போதும். ஏன் பூமாரி இப்படி இருக்க? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா? ஏன் இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? இங்கே பாரு, எப்படி நானும் சக்திக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்துரும். அந்த கல்யாணம் முடியட்டும்னு தான் நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உனக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாரு. இல்ல அதை பத்தியெல்லாம் எனக்கு கனவுல கூட எண்ணம் கிடையாது. எனக்கு நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், இது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு. தேவையில்லாம இதை பத்தியெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத மலர். இவ ஏன் இப்படி இருக்கா? அடுத்தவங்கள பற்றியே யோசிச்சுட்டே இருக்கா. தன்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாளா? தன்னோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட இப்படி திங்க் பண்ணாமல் இருக்காளே. ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியல. சா, இவ தான் இப்படி இருக்கான்னு பார்த்தோம்னா அம்மாவும் அதுக்கு தக்கன எனக்கு தான் கல்யாணம் பண்ணணுன்ட்டு நிற்காங்க. இவளோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்காங்க. இல்லை, இப்படியே இருந்தால் சரி வராது. சீக்கிரமாக சக்திக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் இவளோட கல்யாணத்தை பற்றி நான் வீட்டில் பேச தான் போகிறேன். என்னோட கல்யாணமும் இவளோட கல்யாணமும் சேம் ஒரே மேடையில் தான் நடக்கணும். இல்லைனா எனக்கு முன்னாடி இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் என்னோட கல்யாணத்தை பற்றி நான் யோசிப்பேன். எப்படியாச்சும் மலருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அவளுக்கு ஒரு நல்ல கல்யாணம் நடக்கணும். என் வாழ்க்கை மாதிரி அவ வாழ்க்கையும் ஆயிரவே கூடாது. அவ கண்டிப்பா நல்ல மனசுக்கு நல்ல வாழ்க்கையா கண்டிப்பா அமையணும். எப்படியாச்சும் படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். படிப்பு மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான். நல்ல நேரத்தில் நான் 12th பாஸ் ஆனேன். இல்லைன்னா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? காலேஜ் கூட போயிருக்க மாட்டேன். இப்படியே மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு தான் இருப்பேன். படிப்பு எவ்வளோ முக்கியங்கிறது இப்போ தான் எனக்கு உணரவே முடியுது. என்னதான் குடும்ப சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, படிப்பை மட்டும் விட்டுறவே கூடாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு யார்கிட்டனாலும் உதவி கேட்டு படிப்பை மட்டும் கண்டிப்பாக படிச்சிடணும். அது மட்டும் இப்போ என் மைண்டில் நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. உண்மையிலே மலருக்கு தான் அந்த விஷயத்தில் நன்றி சொல்லுவேன். அவள் மட்டும் என்னை படிக்க சொல்லலாம், கண்டிப்பாக படிப்பு மேலே இருந்திருக்கவே மாட்டேன். அவளால தான் எனக்கு இந்த படிப்பே கிடைச்சிது. அவளுக்கு அதனால கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன்.